போலமா? யார் இது? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா சந்தியா, நான் தான் பேசுறேன். அந்த ரவுடி இருக்கால, அவ உங்க மாமாவை வந்து பார்த்தா. அவங்க 2 பேருமா வெளியே போனாங்க. அந்த ஆள் உங்க மாமாவை ஏதாவது பண்ணிடுவானோன்ற பயத்துலதான் நான் உனக்கு போன் பண்ணேம்மா. அவங்க 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுமா. அதான் அவருக்கு எதுவும் ஆகாது, நீங்க கவலைப்படாதீங்க. அங்கதான் போலீஸ் இருக்காங்கல்ல. அவ ஏதாவது பண்ணிட்டானா? அப்படிலாம் எதுவும் இருக்காது, நாங்க பாத்துட்டு உங்களுக்கு பேசுறேன். ஆமாம்மா, கொஞ்சம் சீக்கிரம் பாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு மந்திரி சொல்றத கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனா நான் என்னோட டீம் கிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? நான் என்ன சொல்ல முடியும்? புது டீம் வந்துட்டாங்க, நீங்க வேண்டானா? நீங்க எல்லாரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த டீம்ல ஒரு இடத்தை பிடிச்சிருக்கீங்க. நீங்க எல்லாரும் வந்து என்கிட்ட ஏன் இப்படி பார்ஷாலிட்டி பாக்குறீங்கன்னு கேட்டா நான் உங்ககிட்ட என்ன பதில் சொல்லுவேன்? மன்னிச்சிருங்க மேடம், அவர் கேட்ட கேள்விக்கு இது சரியான பதிலே இல்லை. நீங்க இப்ப பண்ணிருக்கிற இந்த காரியத்தால அவர் மனசுல உங்க மேல கோவம் இன்னும் ஜாஸ்தியாயிட்டே தான் போகும். அவர் நினைச்சது நடக்கலன்னா அவர் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டார் மேடம். எனக்கு நல்லா புரியுது. 2 இடத்துலயும் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் அநியாயம் தான் நடக்குது. சூர்யா, நீங்களே எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும்? மேடம், இதை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். இங்க பாருங்க, உங்களோட பார்வையில இது எங்களுக்கு நடந்த தப்பாவே இருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நடந்துக்கிட்டாலும் நாங்க ஏமாறதானே போறோம். அதுக்கு பதிலா நீங்க அந்த மந்திரியோட பையனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அட்லீஸ்ட் பிளேயர்ஸ் ஆன எங்களுக்கு போட்டியில கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பாவது கிடைக்கும்ல மேடம். எங்க கனவும் அப்படியே நினைவும் இல்லை. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மேடம். நாங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க உயிரை பணிய வச்சு எங்க திறமையை வளர்த்துட்டு இருக்கோம் மேடம். உங்ககிட்ட நாங்க ஏற்படுத்தின ரெக்கார்ட்ல வீணாயிடும். இதனால எங்க மொத்த கனவும் பாதிக்கும். எங்க திறமையை கிரவுண்ட்ல நாங்க நிரூபிச்சு காமிச்சிட்டா எங்க மனசு நிம்மதியாகும். எந்த ஒரு மனுஷனுக்கும் தன்னோட கனவு நினைவாச்சுன்னா அது மிகப்பெரிய விஷயம் தான் நினைப்பான் மேடம். இங்க 40 பேரா வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு போராடி இப்ப நாங்க 10 பேரா வந்து நிக்கிறோம். எங்க ரெக்கார்ட்ஸ் இருக்கு மேடம். ஆனா இந்த மாதிரி நம்பிக்கையை வீணாக்க கூடாது மேடம். இப்ப நம்பிக்கை பத்தி நம்ம பேச வரல. இது கபடி விளையாடுறது, குஸ்தி இல்ல. கபடியில ஒவ்வொரு பிளேயர்ஸும் கேப்பபிளா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். டீம்ல ஒரு வீக் பிளேயர் டீமையே தோக்கடிக்க முடியும். என்னால இந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க மனசை கொஞ்சம் கல்லாக்க முடியுமா மேடம்? என்ன? என்ன ஒரு உண்மையை சொல்ல போறேன். வேற யாரா இருந்தாலும் ஒருவேளை மந்திரி புள்ளியோட விளையாட்டை பத்தி விடுங்க, வேற யாராவது சரியா விளையாடலன்னா நீங்க இப்ப செலக்ட் பண்ணிருக்கீங்களா அந்த வீரர்கள்லயே யாராவது ஒருத்தரால தன்னோட திறமையை வெளிக்காட்ட முடியாமலே போச்சுன்னா? சூர்யா, உங்களோட தன்னம்பிக்கை நினைச்சா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. எப்படி இவ்ளோ தைரியம் கொடுக்குறீங்க? நீங்க இப்ப என்னோட ரூமுக்கு வந்து என்னையே நல்லா குழப்புறீங்க. என்னோட முடிவு தப்புன்னு நிரூபிக்க பாக்குறீங்க. நீங்க ஜஸ்ட் பிளேயர் இல்ல, ஒரு லீடரா இருந்திருக்கணும். ஒரு நல்ல லீடரா இருப்பீங்க மேடம். உங்க மனசுல பட்டதுன்னா, உங்க மனசுல பட்டது பேசுற தைரியம் உங்களுக்கு இருந்தா நான் லீடரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்களே கூட லீடரா இருக்கலாம் மேடம்.